இந்த கடைக்கு உழைச்சு என் கால் செருப்பு தேஞ்சதான் மிச்சம். இன்னைக்கு என் காதும் போக பாத்துச்சு. என்னென்ன சொல்றீங்க? அட யாரோ ஒரு பொண்ணு மாடியில இருந்து கூப்பிட்டாப்பா. சரி சாமான் தான் வாங்க போறான்னு உள்ள போனா கப்புன்னு பாஞ்சு என் காதை கடிக்க பார்த்தா. யார் அந்த பொண்ணு? கோடம்பாக்கத்துல சிவன் கோயில் தெருவில் இருக்காளா. கிளப்ல டான்ஸ் ஆடுறவளாம். இப்ப எவன் காதை கடிக்கலான்னு அலையறா. சிவன் கோயில் தெரு டான்சரா? ஏன்பா உனக்கு என்னாச்சு? இல்லண்ணே, அந்த வீடு என் வீடு தான். அந்த பொண்ணு என் சிஸ்டர். என்னது? அந்த பொண்ணு உன் சிஸ்டரா? ஏன்பா கூட பிறந்தவன் இந்த நிலைமையில் இருக்கும்போது நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க கூடாதுப்பா. நெத்தியடி நீலகண்டம், நீங்க நல்லா இருக்கணும். எதுக்குங்க? என் புள்ளைய என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துங்களே, உங்களை வச்சு ஒரு கோயில் கட்டி கும்பிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தேன்னா எனக்கு அபிஷேகமே பண்ணிருவீங்க. நான் வர்றேங்க. டேய் வரேன்டா. அடிக்கடி வந்து போங்க. அடிக்கடி வரணும். அந்த பொருள் வாங்குறீங்களா? அம்மா ஸ்வீட்டி எங்க? மாடி மேலதான் இருக்கா. பாப்பா முதல்ல அவளை பார்க்கணும். கூட்டு போ. சார், நாங்க எவ்வளவோ டாக்டரை பார்த்தாச்சு, கடைசி எங்க வந்திருக்கோம். கவலையே படாதீங்க, இது ஒரு சேலஞ்ச் கேஸா எடுத்துக்கிறேன். சார், நாங்கெல்லாம் தூங்கி மாச கணக்காச்சு சார். சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லிட்டீங்களா? நீங்க எல்லாரும் வெளியேறுங்க. பாமா. இல்ல நீங்க 3 பேரும் வெளியேறுங்க. நான் பேஷண்ட் எக்ஸாம் பண்ணணும். இது மாத்திரம் இங்க இருக்கட்டுமா? ஆமா. இரு வா. ஏமா உங்க வாழ்க்கையில எப்போதாவது அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நடந்திருக்கா? நாமளும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்திருக்கோம். இந்த டாக்டர் முகத்தை பார்த்தா உனக்கு என்ன தோணுது? ஒரு மாதிரியா தோணுது. அநேகமா ஐயோ, டாக்டர் காதும் போச்சு. இனிமே அந்த டீ கடைக்காரங்கிட்ட நான் போக மாட்டேன். ஏன்? இன்னொரு தபா அசலு வட்டின்னு வந்து கேட்ட மூஞ்சில சுடுதண்ணி ஆக்கிட்டேன்ட்டான். அதனால சும்மா வந்துட்டியா? ஓசில சிங்கிள் டீ குடிச்சான், குடிச்சிட்டு தான் வந்தேன். நீ போய் கேட்க வேணாயா? நான் போய் கேட்டு வாங்கி தரேன். வேணாண்டாலே, நான் சொல்றது கேளுமா. ஆமா, உன் பேச்ச கேட்டதுனாலதான் வீட்டோட இருந்த மாப்பிள்ள தண்ணி குடுத்துன்னு போயிட்டாரு. பேசாம வந்து வேடிக்கைய பாரு. என்ன பண்ண போற? இன்னைக்கு மட்டும் அசலும் வட்டியும் வரல, நாளைக்கு வேலூர்ல இருந்து என் தம்பி வர போறான். வந்த உடனே அவனுக்கு புத்தூர் கட்டுதா. அவனுக்கு கட்டு போட்ட பரவாயில்ல, உனக்கு கட்டு போட்டா ஏந்துக்கிறதுக்கோ உட்காரவும் முடியாது. அப்புறம் கிரேன் வந்துதான் உனக்கு தூக்கணும். இந்த புடியத்த பின்னாடி வா. என்னடா பஸ் அடிச்சதுக்கு இப்படி பயப்படுற? இப்ப சுத்தனை அடிக்க போறேன். என்ன சொல்ற? கொடுத்த பணத்தை கேட்டா என் மா மூஞ்சல சுத்தனை அடிக்கணும்னு சொன்னியா? தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சுங்க. இப்போதைக்கு இத வச்சுங்க, மீதிய நான் வீட்டுல வந்து கொடுத்துடுறேன். ஜாக்கிரதை. சரிங்க. இந்த பக்கத்து வீட்டு அக்காக்கு வேற வேலையே இல்ல, எப்ப பாரு நம்மளே பாத்துட்டு இருக்காங்க. என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க எந்திரிங்க. ஏண்டி பதற? சீக்கிரம் அந்த லுங்கி சட்டையில அவுத்து போட்டு ஜட்டியோட வாங்க. ஜட்டியோட வா? ஓஹோ, ஸ்விம்மிங் போறோமோ? அட இல்லீங்க, பக்கத்து விட்டு ஜிகினா அவ புருஷனுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டான். அதுக்கு நான் உங்களை குளிப்பாட்டணும்? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஷேவ் பண்ற நாள்டி. என்ன கிழமையா இருந்தா எனக்கு என்ன? அவ குளிப்பாட்டிட்டா நான் குளிப்பாட்டி ஆகணும். அவளுக்கு நான் என்ன மட்டமா? என்ன இது? பக்கத்து வீட்டுக்காரி என்னென்ன செய்யறாளோ அதையே இவளும் செய்யணும்ன்றாளே. அவ கொலை செஞ்சா இவளும் கொலை செய்வாளோ? ஐயோ, இது என்ன விபரீதமா போச்சே? இதாங்க உங்களோட. அப்படியே உட்கார்ந்து இருப்பீங்களே, சீக்கிரம் ரெடி ஆவுங்க. இது என்ன எண்ணெயா? இது தண்ணியா? இவ்வளவு எதுக்கு? தலைக்கு தேய்க்கவா இல்ல என்ன போட்டு அதுல வறுக்கவா? இந்த பக்கத்து விட்டு ஜிகினா இருக்காளே, அவ அந்த இத்துணூண்டு நெய் கிண்ணத்துல எண்ணெய் எடுத்துக்கிட்டு 2 விரலால சிலுக்கு 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 சிலுக்குன்னு தேய்க்கிறா. நான் அப்படியா கை நிறைய எண்ணெய் எடுத்து தலையில வச்சு தப்பு தப்புன்னு அடிக்க போறேன். உங்க அப்பா இருக்கானே, உங்க அப்பா, அவனுக்கு குருவி மூளை எவ்வளவு இருக்கு தெரியுமா? எவ்வளவு? இதோ இவ்வளவு. விவரம் தெரியாததான் வளர்த்திருக்கான்னு நினைச்சா விலைவாசி தெரியாம வளர்த்திருக்காண்டி உன்ன. அவனை இத வரேன் இப்போ. வேணாங்க, அவரே திட்டுறீங்க. நல்ல ஒரு பாருங்க, நீங்க சீக்கிரமா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு தலைய துவட்டினீங்களோ இல்லையோ, கோழி சூப் குடிச்சிடுவனா, ஃபேனை ஃபுல்லா முடிக்கிடுவியா, அப்புறம் நீங்க ஆனந்தமா தூங்கிடுவனா, நீ நூன் சோப் போயிடுவனா.
ஐயோ என்ன நீங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல ஊங்க பாரு. ஏன் அடிக்கிறீங்க? இன்னைக்கு உடனே அடுத்துல இது வரைக்கும் நீங்க முரட்டுத்தனமா அடிச்சதே இல்லையே, ஏங்க இப்படி அடிக்கிறீங்க? என்னடி ஜகா வாங்குற? எண்ணெய் தேய்ச்சி விட்டு சூப்பு தரேன் தானே சொன்னேன், அதுக்கு இப்படி எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? சொல்றேன்டி சொல்றேன், நமக்குள்ள என்ன ஒப்பந்தம்? பக்கத்து வீட்டுல எது நடக்குதோ அது இந்த வீட்டுல நடக்கணும். பக்கத்து வீட்டுல அவன் பொண்டாட்டி அடிச்சான், நானும் இந்த வீட்டுல என் பொண்டாட்டி அடிச்சேன். என்ன இதுல ஒரு வித்தியாசம்? அவன் தண்ணி போட்டு அடிச்சான், நான் தண்ணி போடாம அடிச்சேன். நானும் நாளையில இருந்து தண்ணிய போட்டுட்டு வந்து அடிக்காதீங்க. போடாமையே இந்த அடி விழுகுது, தண்ணி போட்டா எப்படி அடிப்பீங்களோ? என்னங்க என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே பக்கத்து வீட்டுல என்ன நடந்தாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அருமையான பிளான் பண்ணிட்டீங்க. என்ன அண்ணாத்த நடையா நடக்கிறீங்க? ஒரு லூனா வாங்கிக்க கூடாது? என் முண்டாட்டி லூனா வாங்கி தரேன்னு தான் சொன்னா. வண்டி நட்டுக்கும்பா. என்னன்னா அருவாமனையோட வரீங்க? ஒண்ணு இல்ல, அருவாமனைக்கு கூறு போடிச்சா என் பொண்டாட்டி கூறு தீட்டிக்கிட்டு வர சொன்னா. கூறு கட்ட அருவாமனை, கூறு கட்ட பொண்டாட்டி, இதுங்கெல்லாம் வச்சு எப்படி காலத்தை தள்ள போறணும்னு தெரியல. டேய் மாப்பிள. என்னது டேய் மாப்பிளையா? மரியாதை தேவை. உனக்கு என்னடா மரியாதை? ஒட்டச்சு மாதிரி ஜாட பேசாத, என் மூஞ்ச பார்த்து பேசு. உன் பொண்ணை பத்தி சொன்ன உடனே என்னமோ முள்ளம்பட்டி செலுத்துறாம செலுத்துக்கிறிய. இந்த ஜால் ஜாப் வேலையெல்லாம் என் கிட்ட வச்சுக்காதையா. ஆமாண்டா, அவ ஆசைப்பட்டது வாங்கி கொடுக்க பவுச்சு இல்ல, கேட்டு அடிச்ச. அவ என் பொண்டாட்டி, அவளை எப்ப ஒன்னாலும் அடிப்ப, எப்படி ஒன்னாலும் அடிப்ப. கைலாத்து அதை நீ கேட்க கூடாது. உனக்கு கோமணத்துல இருந்து கோட்டு தைக்கிற கூலி வரைக்கும் கொடுத்து கன்னிகாதானமா கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். நான் கேட்பேன்டா. பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாதியா, புருஷ வீட்டுக்கு போனா இருக்குதோ இல்லையோ எப்படியோ அடக்க ஒடுக்கமா வாழணும் கத்து கொடுத்துருக்கணும். பக்கத்து வீட்டுல என்னென்ன சாமா வாங்குறாங்களோ அதெல்லாம் அவ கேக்குறா. அடிச்ச, அவ அடங்கிட்டா. நீ அடங்க மாட்டேன்னு நினைக்கிற, நீ அடிப்பட போற என்கிட்ட. அடிச்சுடா நீ. ஏய், உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நீ 420 துபாகூர் பையன். என் மேல கை வச்சு பாரு, இன்னும் நடக்குதுன்னு பாத்துக்கோ. ஏய், என்ன சரம் மாதிரி அளக்குற நீ? அருவாமனையில வெட்டுறம் பார். வெட்டாம விட மாட்டேன்டா மாமா. மாமா என்ன புடிச்சா பாக்கலாம். நான் சொல்றது கேளு. நான் கீழே வந்துட்டா நீ தான் செலவு பண்ணும். நான் சொல்றது கேளு. நான் சாக மாட்டேன்டா. எனக்கு ஒரு இது இருக்குதா பெவாலி. நான் தண்ணியில வந்து சாக போறேன், நீ ஜெயில தான் போக போற. பாரி முச்சு பாரி.
டேய் மாமா, அறிவு கெட்டவனே, பேமானி, துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறேன். நீ கோமணத்தோட அங்க வா. உன்னை ஒரு அமுக்கு அமுக்குறேன். பலிதான்டா, இன்னைக்கு பலிதான் நீ. இந்தாங்க பாக்கி பணம். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ, தேங்க்யூ. யாருக்கு என்ன வேணும்? ஒரு பிச்சுவா வேணும். அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இங்க விக்கிறது இல்லைங்க. கிடைக்கிற இடத்துல வாங்கிங்க. டேய், நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன். ஏன் இழுக்காம அறுக்க மாட்டீங்களா? எவன்டா இங்க முதலாளி? இவர் தாங்க. நான் தான். என் விஷயத்துல இங்கிருந்து வந்த எவனோ ஒருத்தன் கைய வச்சு விட்டான். ஏன் அவன் அடிக்கிற? தெருவில் போன பொண்ணு கையை பிடிச்சிட்டு மாதிரி எல்லாம் மிரட்டுற. ஏதோ 2 பேரும் சம்மதப்பட்டு செஞ்ச வேலைக்கு நீ என்ன அதிகாரம் பண்றது? இப்ப புரிஞ்சு போச்சு. டேய், எப்படா தைரியம் இருந்தா நம்மளுக்கு மோதி பாப்பேன். முதலாளி, போலீஸ் போன் பண்ணுங்க. போன் வேலை செய்யலப்பா. அட நீங்க எனக்கு சமயத்துல கழுத்து இருக்கீங்க. தம்பி போயிருப்பா. டேய், இனிமேல் எவனாவது இந்த கரையில இருந்து என் வீட்டு பக்கம் வந்தீங்க, முதல்ல 5 லிட்டர் பெட்ரோல் ஊத்தி இந்த கரையை தான் கொடுத்துவேன். அப்புறம் தான் இவனை பாப்பேன். அப்புறம் நீ என்ன கடையில பார்க்க முடியாது, வீட்டுல எல்லாம் பார்க்கலாம். நீ போயிருப்பா. தம்பி நீ போகல, மூஞ்சி இஸ்திரி பண்ணிடுவேன். வீண் தாராரே வேணாம்ப்பா. பெட்ரோல்ன்றா கொளுத்த வேண்டாம். நான் பொலிட்டிக்காரன். நீ வேலை பார்த்தது போறோம். ஐயா, இடத்தை காலி பண்ணு. உண்மையை சொல்லிடலாமா? வேண்டாம், அவன் பொழைச்சு போகட்டும். இதுதான் சாக்குன்னு வெளியே போய், அடே முதலாளி, உனக்கு நான் தண்ணி காட்டல, நான் நெத்தியடி நீலகண்டம் இல்ல. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். கெட் அவுட். தேங்க் யூ. இது என்னது? ஓ, வச்சுக்கோ. தம்பி, அண்ணா, எவனோ ஒரு அனாமத்து வந்து உன்னை அடிக்கிறான். ஏன்னு கேட்காத முதலாளிகிட்ட நீ வேலை செய்யணுமாடா? கூடாதுண்ணே. வெளியில போனா எத்தனையோ வேலை. படிச்சுட்டு போறோம். சரிண்ணே. வாடா. இவன் முதலாளி வரையா? நான் வரையா? உழற மாட்ட மேயற மாடு கெடுத்த கதை. அண்ணே, எனக்காக நீங்க ஏன் வேலையை விட்டு நின்னுட்டீங்க? காதல்ல ஜெயிக்கிறதே ஒரு போராட்டம். அதுல இருக்கிற வேலையும் போயிட்டா வாழ்க்கையே வெறுத்துரும். அதனாலதான் உனக்காக பழிய நான் ஏத்துட்டு வந்துட்டேன். அண்ணே, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசு. மனசு மட்டும் பெருசு இல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஆளே பெருசாகிடுவேன். என்ன மாதிரியே நீயும் பெருசா வரணும். அதுக்காக பொறுப்பா வேலை செய். போ, புறப்படு, நிக்காத. வரேண்ணே. கீதா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருக்கணும். ஏன் எப்படி சொல்றீங்க? இத பாரு, என்னால நீ உன் முரட்டு மாமன் கிட்ட கஷ்டப்படக்கூடாது. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நாம 2 பேரும் பிரிஞ்சிருக்கணும். அப்படி இல்ல சொல்லாதீங்க. பிரிவுங்கிற வார்த்தையே என்னால தாங்கிக்க முடியாது. அப்படி ஒருவேளை அது வந்தா அது நம்ம சாவாதான் இருக்கும். வாங்கோ வாங்கோ, தவணை முறையிலே பொருட்களை வாங்கி தடுமாறியவர்களே, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட வாங்க. எதுக்குடா உன்கிட்ட வர்றது? ஏடா கூடமா பேசுனேன், மூஞ்சியை இஸ்திரி பண்ணிடுவேன். பன்மையில சொல்றா, எங்க கிட்ட வாங்க. எங்க கிட்ட வந்தீங்கன்னா உங்களை கடங்காரன் ஆக்கிடுவார். கடங்காரன் ஆக்குறது எதிர்த்த கடை, பணக்காரன் ஆக்குறது எங்கடை. உங்களை லட்சுமிக்கு சொந்தக்காரன் ஆக்கிடுவேன். டேய் இழிச்சு வாயா, என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது அதிர்ஷ்ட லட்சுமி. ஆமா, போனா 5 ரூபாய், வந்தா இஸ்திரி பெட்டி. நல்லா பாத்துக்குங்கோ, இதுதான் இஸ்திரி பொட்டி. இந்த பொட்டியை வச்சு காட்டனை தேய்க்கலாம், பட்டை தேய்க்கலாம், சிலுக்கையும் தேய்க்கலாம். தவறி போய் உங்க உடம்புல தேய்ச்சிடாதீங்க, உரிச்ச கோழி மாதிரி ஆகிடுவீங்க. இந்த புறா வாங்கிக்க, 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 வாங்கிக்கோ. இந்தாங்கண்ணே, நல்ல குலுக்குங்கண்ணே. யார் வந்து அதிர்ஷ்டசாலி? ஒரு சீட் அடியா. எடியா புறா